நீ பாத்துட்டு இருக்கல துளசி, ராதா வாழ்க்கையோட அது எண்டு கூட உன்ன மாதிரி தான் இருக்கு. இல்ல, அன்னைக்கு நீ எப்படி துடி துடிச்சு செத்தியோ அதே மாதிரி அவளும் துடி துடிச்சு சாவா. ஒரே ஒரு வித்தியாசம் தான், அன்னைக்கு நீ நெருப்புல துடிச்ச, இன்னைக்கு ராதா தண்ணியில. இறந்திருக்கீங்களா மோகன்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தாமினி. ராதாவை தயவு செஞ்சு வெளியே விடு. அது சரி துளசி, இப்போ நீ இங்க இருக்கியா இல்ல பயத்துல ஓடிட்டியா? நான் தேவையில்லாம இங்க பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கேனா? தாமினி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, மாப்பிள்ள காத்துட்டு இருக்காருல. உனக்கு கேட்டுச்சா துளசி? எல்லாரும் ஆவலா எனக்காக காத்துட்டு இருக்காங்க, எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. என் மனசு ஏன் ஒரு மாதிரி பதறுது? தாமினி, கொஞ்சம் கதவை தரையேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தர. போச்சுடா, இவ திடீர்னு எதுக்காக இப்ப மேல வந்துட்டு இருக்கா? அந்த பிசாசு என் பொண்ணு அடிச்சு துவைச்சிட்டு இருக்கான்னு இந்த கீர்த்திக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. தாமினி, தாமினி, தாமினி. கீர்த்தி இங்க. கீர்த்தி, குருக்கள் கீழே வர சொன்னாரு, அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தாமினியை கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம வர சொல்லுங்க. வரோம். இதான் சரியான வாய்ப்பு, ராதாவை காப்பாத்தணும். கீர்த்தி ஒரு தடவை உள்ள வந்துட்டா. கீர்த்தி, கீர்த்தி ப்ளீஸ் நீ உள்ள வந்துரு. கீர்த்தி நில்ல. உள்ள என்ன சத்தம் கேக்குது? கீர்த்தி, கீர்த்தி ப்ளீஸ் உள்ள வா. அண்ட் தாமினி ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறா? உள்ள என்ன நடக்குது? தாமினி, தாமினி கதவை தர. தாமினி, தாமினி ப்ளீஸ் கதவை தர. இதோ திறக்கிறேன். என்னாச்சு? கீர்த்தி ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நடக்க விடாத, ஏதாவது பண்ணு கீர்த்தி. அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியா இல்ல உள்ள யார் கூடயாவது சண்டை போட்டுட்டு இருக்கியா? ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு, என்ன ஆச்சு? கல்யாண பொண்ணோட ரூம் கீர்த்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறது நார்மல். கீர்த்தி ப்ளீஸ், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நடக்க விடாத, ஏதாவது பண்ணு கீர்த்தி. இது ஒன்றும் நார்மல் கிடையாது கீர்த்தி. இதெல்லாம் பார்த்தா நார்மல் மாதிரியா தெரியுது? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரூமை இப்படி கலைச்சா வச்சிருப்பாங்க யாராவது? என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்ல கீர்த்தி, கல்யாணம் ஆன உடனே இந்த ரூம் என்னோடதான் இருக்காது. அண்ட் நானும் மோகனும் இருக்க போற ரூம்ல என்னோட பழைய திங்ஸ் எதுவும் தேவை கிடையாது. எனக்கு ஒரு பொருள் சுத்தமா பிடிக்கலனா அதை உடனே அழிச்சிருவேன். எல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா பொய்யையும் கொஞ்சம் ஒழுங்கா சொல்ல கத்துக்கோ, சரியா? ஏன்னா உன்னோட பொய்யில கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. ஓகே.
கீர்த்தி, நீ என்ன கூட்டிட்டு போக தானே வந்த? டைம் ஆயிடுச்சுல, போலாமா? என்ன சத்தம் எங்க இருந்தோ வருது? கீர்த்தி, ராதா, ராதா இங்க இருக்காளாம். உனக்கு என்ன பைத்தியமா? ராதா எதுக்கு இங்க இருக்க போறா? இதோ பார் கீர்த்தி, இந்த நாள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த பட்டிக்காடை பத்தி நான் பேச விரும்பல, அவளோட முகத்துல முழிக்க விரும்பல. போலாமா? சரி வா. ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட இருந்து எதையும் நீ மறைக்கிற மாதிரியெல்லாம் தோணுது. உன்கிட்ட நான் என்ன மறைக்க போறேன்? முதல்ல இப்படி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டு. முகூர்த்தத்துக்கு நேரமாகுதுல, வா போலாம். வா. தாமினி, வெளியே இருக்கும் போது எனக்கு உள்ள ஏதோ விழற சத்தம் கேட்டுச்சு. அண்ட் யாரோ கத்துற மாதிரியும் உதவி கேட்கிற மாதிரியும் எனக்கு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. உதவி தேவைதான் படுது. அதுவும் உனக்கு தான் டாக்டர் உதவி. மூளை குழம்பிடுச்சா? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போதும், இதோட நிறுத்திக்கோ. இங்க இருந்து கிளம்ப. இது என்னோட ரூம். தாமினி, இது என்னோட வீடு. ரியலி? ஆனா நான் வேற மாதிரில நினைச்சேன். பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் தான் வீடுன்னு. தாலி கட்டின உடனே பிறந்த வீட்டுல இருந்த உரிமைலாம் போயிடும்ல. ஆனா நீதான் உன் பிறந்த வீட்டுல பெர்மனண்டா செட்டில் ஆயிட்ட, ஓசி சாப்பாடுக்காக. எனிவே, எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் வேலையா நான் உன்னதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன். Now go. கீர்த்தி, திறந்து விடுங்க, திறங்க, இந்த கதவை திறந்து விடுங்க. சொன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 நிமிஷம் தான். அப்புறம் இவ மூழ்கி செத்துருவா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு 10 நிமிஷத்துல மூழ்குவா. 1000 ரூபாய் பெட்டு. ஓகேவா? நான் கட்டுறேன். சரி. மோகன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
ஆனா இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேற வழியே இல்லாம என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இனிமே பாரு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ துளசி, ராதா, குஷி எல்லாரையும் மறந்துடுவ. தாமினி வந்துட்டா. இதுக்கு மேல நீங்க சடங்கு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். வாமா போலாம். திறந்து விடுங்க, திறங்க, சொன்னா கேளுங்க. நான் வெளியே வரணும், கதவு திறங்க. ஐயோ, என்ன குஷி, என்னாச்சு? ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு சொல்லு. அஜித் மாமா, ராதா ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கா. நான் அவளை தேடி போக போறேன். நீங்களும் என் கூட வருவீங்களா ப்ளீஸ்? என்ன? ராதா ப்ராப்ளத்துல இருக்காளா? எங்க இருக்கா? என்ன ப்ராப்ளம்? அவ என்கிட்ட ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலையா போறேன்னு சொன்னா. ஆனா இப்ப போன் எடுக்க மாட்றா. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர வருது. மோகன் தம்பி, நான் செல்லக்கண்ணோட வண்டி எடுத்துட்டு போறத நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு ஏதோ ஒன்று சரியா படல. மோகன், அம்மா, என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குமா. யாருக்கோ என்னோட உதவி தேவைங்கிற மாதிரியே தோணுது. இந்த ராதா ஏன் இன்னும் இங்க வரல? வீட்டுல கல்யாணம் நடக்குது, அப்ப எல்லாரும் இங்க இருக்கணும்ல. ஒருவேளை குஷி சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ராதா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா போல இருக்கு. என்ன விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? கடவுளே கிருஷ்ணா. நானும் ரொம்ப நேரமா ராதாவை பார்க்கவே இல்லை. இந்த ராதா எங்க போயிருப்பா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா? கதவு திறங்க, நான் வெளியே வரணும். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் புண்டரீகாட்சாய மங்களாய தனோஹரி. இப்போ பொண்ணு மாப்பிளையும் மணவரைக்கு வந்தாச்சு. இப்போ கல்யாண சடங்குகளை ஆரம்பிக்கிறேன். சரி. तदैव लग्नं सुदिनं तदैव ताराबलं चन्द्रबलं तदैव विद्याबलं दैवबलं तदैव लक्ष्मीपतिते गृहयुगमिस्मरामि. இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. தாமினி பயங்கரமா பிளான் பண்ணிருக்கா. அந்த பாதுகாப்பு கவசத்தை இந்த மணவரைய சுத்தி அவ கட்டி விட்டுருக்கா. அதனாலதான் என்னால இப்ப உள்ள போக முடிய மாட்டேங்குது. வேண்டாம் மோகன், இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. பொண்ணோட அம்மா இங்கே தானே இருக்கீங்க. பொண்ணோட கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுங்க. தாமினி, மோகன், மோகன், ஐயோ மோகன், எதுக்கு இவ்ளோ டிராமா? மோகன், கை கொடுப்பா.
என்ன குஷி பண்ற நீ? அப்பா ப்ளீஸ் தாமனி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ராதா அங்க டேஞ்சர்ல இருக்கா. அவளுக்கு நம்ம ஹெல்ப் வேணும். நீ என்ன பேசுற குஷி? என்னாச்சு ராதாவுக்கு? கதவை திறந்து விடுங்க. உங்களை கெஞ்ச கேக்குற தரங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல ராதாவுக்கு என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன். ராதாக்கு முன்னாடி இந்த குஷியை தான் நான் சாகடிச்சிருக்கணும். குஷி சொல்லு, ராதாவுக்கு என்ன ஆச்சு? ராதா ரொம்ப நேரமா வீட்லயே இல்ல. ஆனா யாருக்கும் அவ மேல கவலையும் இல்ல. ராதா போனப்போ ரொம்ப டென்ஷனா தான் போனா. ஏய் குஷி, உனக்கு ராதா எங்க போனான்னு தெரியுமா? எங்க? அம்மா, இன்னைக்கு எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கலனா நான் இந்த அக்னியிலே விழுந்து என் உயிரை விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சொல்லு குஷி, ராதா எங்க போயிருக்கா? ஏதோ கோவில் பத்தி சொல்லிட்டு இருந்தா. அவ நம்ம ராதாவாச்சே, நமக்காக கோயிலுக்கு தான் போயிருப்பா. நீங்க சும்மா இருங்க. நீங்களும் தாமனி மாதிரி பேட் தான். குஷி, நாளுக்கு நாள் உனக்கு பாய் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே போகுது. பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க? வர வர பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதையே மறந்துட்ட. ஆனா பாட்டி, அம்மா ப்ளீஸ் நீங்க ஒரு தடவை அவ சொல்றத கேளுங்க. அவ தப்பா எதுவும் சொல்லல. எனக்கு நல்லா தெரியும். ராதா எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். நான் தான் ஒரு வேலையை அவளை வெளியில அனுப்பியிருக்கேன். அவ நல்லா தான் இருக்கா. ராதா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா. ஆனா அம்மா ஏன் இப்படி போய் சொல்றாங்க? திறந்து விடுங்க. இந்த கதவை திறந்து விடுங்க. கேக்குதா இல்லையா? கடவுளே கிருஷ்ணா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. மோனையாக்கோ தாமனி அக்காக்கோ கல்யாணம் நடக்க கூடாது. நடந்தா அது பெரிய தப்பாயிடும். கடவுளே கிருஷ்ணா, புரியுதா உங்களுக்கு? உங்க அப்பாவோட கல்யாணத்தை நிறுத்த தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ குஷி. இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டு நிக்காது. ஆனா அத்தை, ராதாவுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்ன மாப்ள, ராதா நல்லா இருக்கா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என் பையன் என் பேத்தியோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணம் நிச்சயம் நடந்தே ஆகணும். இந்த குடும்பத்தோட பெரியவங்கிற முறையில சொல்றேன், இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும். மாப்பிள்ள, குஷியை அவளோட அறைக்கு கூட்டிட்டு போங்க. பாட்டி ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. அப்பாக்கு தாமனியோட கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். பாட்டி ப்ளீஸ். குஷியை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். பாட்டி நீங்க ஏன் பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் பா, தாமனி கல்யாணம் பண்ணிக்காதீங்க பாட்டி. மோகன், ஒரு தடவை உன் பொண்ணு சொல்றத கேளு. அவ தப்பா எதுவும் சொல்லல. ராதா ஆபத்துல இருக்கா. குஷி, மோகன், அம்மா நீங்க ஆரம்பிங்க. வேண்டாம் மோகன். நான் வெளியே வரணும். கதவை திறந்து விடுங்க. சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க. கதவை திறங்க. கதவை திறங்க.
கிருஷ்ணா, இது கல்யாணம் கிடையாது, அழிவு. நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நீங்க நீங்க எப்படி ராதாக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்? நீங்க இந்த மாதிரி மோகனோட என் குஷியோட வாழ்க்கையில அநியாயம் பண்ணக்கூடாது. இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் கடவுளே. முடியல கிருஷ்ணா, என்னால எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு போராடிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அதை நீங்க தான் பார்த்துக்கணும். என்ன திரௌபதி எது வரைக்கும் தன்னோட சேலையை பிடிச்சி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டா. நீங்க வரவே இல்லை. நீங்க அவங்களை காப்பாற்ற வரல. ஆனா கடைசியில அவங்க மொத்தமா உங்ககிட்ட சரணடையும் போது அவங்களை காப்பாத்துறதுக்காக நீங்களே அங்க போனீங்க. அதனால இந்த ராதாவும் இப்போ உங்ககிட்ட சரணடைகிறா. குஷியோட எதிர்காலத்தை இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மோகன் ஐயாவோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஏதாவது ஒரு வழி இருக்கணும். கண்டிப்பா இருக்கும்.